இவனுங்கிட்ட கேள்றா. டெய்லி 2 தடவை உன்னை பத்தி பெருமையா சொல்லுவேன். பாருங்கடா எவ்வளவு சீக்கிரம் முன்னுக்கு வந்துட்டா. இன்னும் 5-6 வருஷத்துல எங்க போயிடுவான்ட்டு. பண்றதையும் பண்ணிட்டு கால்ல வந்து விடுறான். ஒரு தடவை போட சொன்னா மாத்துறது கஷ்டம். எந்தடா ஐபிஎல் வரலாற்றில் ஆண்ட பரம்பரை அணிகள் சொல்லக்கூடிய அணிகள்ல முக்கியமான அணியான சிஎஸ்கேவை சும்மா புரட்டி எடுத்திருக்காங்க ஜிடி. என்னதான் ஜிடியோட பேட்டிங் அவங்களுடைய வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தாலுமே கூட சிஎஸ்கேவோட ஒரு படு மோசமான ஃபீல்டிங் தான் ஜிடி ஒரு ஹிமாலய ஸ்கோரை அடையிறதுக்கு ஒரு முக்கிய மைல்கல்லா அமைஞ்சிச்சு. டாஸை வின் பண்ணி கெத்த பவுலிங்கை சூஸ் பண்ண சிஎஸ்கேக்கு ஆரம்பமே அதிர்ச்சியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஜிடியோட ஓபனர்ஸ் ஆன சுப்மன் கில் ஒரு செஞ்சுரி, சாய் சுதர்சன் ஒரு செஞ்சுரின்னு சிஎஸ்கே பவுலர்ஸோட பவுலிங் எல்லாத்தையும் சும்மா நாலா பக்கமும் அடிச்சிட்டாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து மட்டுமே ஜிடியோட ஓவரால் டீம் ஸ்கோரை 200க்கு மேல கொண்டு வந்துட்டாங்க. சாய் சுதர்சன் 103ல தன்னுடைய விக்கெட்டை பறி கொடுத்துறாரு. அவர் பின்னாடியே சுப்மன் கில்லும் 104க்கு தன்னுடைய விக்கெட்டை பறி கொடுத்துறாரு. ஒட்டுமொத்தமா 232 அப்படின்ற ஒரு இமாலயா டார்கெட்டை சென்னைக்கு பிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க ஜிடி. நீங்க என்ன ஓப்பனிங் கொடுக்குறது, நாங்க இப்போ ஒரு கடப்பார ஓப்பனிங் கொடுக்குறோம் பாரு அப்படின்னு ரச்சின் ரவீந்திராவை கூட ரஹானே வேலைக்கு விட்டாங்க நம்ம சிஎஸ்கே. அன்பார்ச்சுனேட்லி ஓப்பனிங்லேயே எண்டு கார்டு போட்ட மாதிரி டீமுடைய ஸ்கோர் 2 இருக்கும் போது ரச்சின் ரவீந்திரா ரன் அவுட் ஆயிடுறாரு. ஏன்பா என் கூட இறங்கின பார்ட்னரே அவுட் ஆகி போயிட்டாரு, இனிமேல் எனக்கு என்னப்பா வேலை அப்படின்ற மாதிரி ரஹானேவும் அதே ஸ்கோர் 2ல இருக்கும் போதே அவுட் ஆகி வெளியே போயிடுறாரு. டீமோட ஸ்கோர் 10 இருக்கும் போது ருத்ராஜ் ஜெய்க்வாடும் தன்னுடைய விக்கெட்டை இழக்கிறாரு. அதைத் தொடர்ந்து டேரல் மிச்சல் 27 பந்துகள்ல தன்னுடைய அரை சதத்தை கம்ப்ளீட் பண்றாரு. தன்னுடைய 63 ரன்கள்ல அவரும் அவருடைய விக்கெட்டை பறி கொடுத்துறாரு. அதன் பிறகு 31 பந்துகள்ல தன்னுடைய ஆஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ற மொயின் அலி 36 பந்துகள்ல 56 ரன்களோட அவரும் அவருடைய விக்கெட்டை பறி கொடுக்கிறாரு. அதன் பிறகு வரிசையா சிஎஸ்கே வீரர்கள் எல்லாரும் சொற்ப ரன்கள்ல தங்களுடைய விக்கெட்களை பறி கொடுக்குறாங்க. கடைசியா களத்துல இறங்கின நம்மளுடைய தல தோனி ரசிகர்களை மகிழ்விக்கிறதுக்காகவே ஒரு சில சிக்ஸர்களையும் 4ஐயும் பறக்க விடுறாரு. ஆக மொத்தம் 192 அப்படின்ற ஸ்கோரோட 232 அப்படின்ற இமாலயா டார்கெட்டை டச் பண்ண முடியாம சிஎஸ்கே அணி தோல்வியை தழுவுறாங்க. சோ இப்படி இருக்கக்கூடிய நம்மளுடைய சிஎஸ்கே கம்மிங் சண்டே ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட விளையாட போறாங்க. அந்த மேட்ச்ல வின் பண்ண பொறுத்து ராஜஸ்தானா இல்ல சென்னையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.